சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட கிராண்ட் ஃபினாலேல நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நிக்கில் தான் டைட்டில் வின்னரா வந்திருக்காரு. இந்த நிலையில சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சரண் ராஜா நிக்கில் டைட்டில் வின் பண்ணதை பத்தியும் அவருக்கு டைட்டில் கிடைக்காத பத்தியும் எமோஷனலா பல விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு. விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான ரியாலிட்டி ஷோ தான் சூப்பர் சிங்கர் சீசன் 11. கடந்த பல வாரம் நடந்துட்டு இருந்த கடும் போட்டிக்கு பிறகு யார் வின்னர், யார் ரன்னர் அப்பா வந்திருக்காங்க, யாரு செகண்ட் ரன்னர் அப்பா வந்திருக்காங்க அப்படிங்கறத நேத்து கிராண்ட் ஃபினால அறிவிச்சிட்டாங்க. ரசிகர்கள் ரொம்ப பெருசா எதிர்பார்த்துட்டு இருந்த நிக்கிலுக்கு தான் இந்த ஒரு டைட்டில் அப்படிங்கிறது கிடைச்சிருக்குது. பல பேர் நிக்கிலுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இசைத்திறமை, மேடை அனுபவம், பாடலை சூஸ் பண்ணக்கூடிய விதம், இது எல்லாத்திலுமே அதிகமா கவனம் செலுத்தின நிக்கில் ஃபைனல் ரவுண்ட்லயும் அடிச்சு தூள் கலப்புற மாதிரி பாடல பாடினாரு. அதுதான் நடுவர்களையும் ரசிகர்களையும் கவர வச்சிருக்குது. டைட்டில் வினரா வந்திருக்கக்கூடிய நிக்கிலுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய வீட பரிசா கொடுத்திருக்காங்க. ரன்னர் அப் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா சீசன்லயுமே ஒரு ரன்னர் அப் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த சீசன்ல 2 ரன்னர் அப் சூஸ் பண்ணிருக்காங்க. அதாவது செகண்ட் பிளேஸ். அதுல முதல் ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா சரண் ராஜா தான். 2வது திஷாதனா. இவங்க 2 பேருமே செகண்ட் பிளேஸ் தேர்வாயிருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் தலா 10 லட்சம் ரூபாய் மதிப்பு இருக்கக்கூடிய பரிசு வகை கொடுக்கப்பட்டிருக்குது. செகண்ட் ரன்னர் அப் அதாவது 3வது பிளேஸை வந்து மீனாட்சி வாங்கியிருக்காங்க. இதுதான் கிராண்ட் ஃபினாலே வந்திருக்கக்கூடிய ரிசல்ட். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இப்ப நிக்கில் டைட்டில் வின் பண்ணிக்கிறத பத்தி இப்ப ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சரண் ராஜா என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, நிக்கிலுக்கு டைட்டில் போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வெற்றி பெற்ற மாதிரியே நான் ஃபீல் பண்றேன். எனக்கு இவ்வளவு தூரம் மக்கள் ஓட் போட்டு ஆதரவு கொடுத்து ஒரு வாரமா நான் வந்து டேஞ்சர் ஜோன்ல எஸ்கேப் ஆகி நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு என்னோட பாட்டும் உங்களோட சப்போர்ட்டும் தான் முக்கியமான காரணம். குறிப்பா நான் இந்த இடத்துல ஜட்ஜஸ்க்கு நன்றி தெரிவிச்சே ஆகணும். எல்லா ஜட்ஜஸுமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு கொடுத்துருக்காங்க. அதுலயும் மிஷ்கின் சார்லாம் சொல்லவே வேணாம். அவருக்கு ஒரு பாடலை பிடிச்சு போயிருச்சுன்னா அந்த பாடலை மறுபடியும் பாட சொல்லி இல்ல அவருக்கு பிடிச்ச பாட்டை பாட சொல்லி என்னை என்கரேஜ் பண்ணுவாரு. இது மாதிரி எத்தனை ஜட்ஜஸ் செய்வாங்கன்னு தெரியல. இன்னொரு பக்கம் நிக்கில் டைட்டில் வின் பண்ணதுக்கு பதிலா நீங்க வின் பண்ணிருக்கலாம், நீங்களும் எஃபோர்ட் போட்டு பாடுனீங்க அப்படிங்கிற மாதிரி பல கருத்துக்களை பதிவு பண்றாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களுக்கு நான் ஒரு பக்கம் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இன்னொரு பக்கம் என்ன சொல்றேன்னா, இந்த சூப்பர் சிங்கர் அப்படிங்கிறது 6 மாச உழைப்பு. எல்லா வாரமும் எல்லா நேரங்களிலும் சரியா பாட முடியும்னு சொல்ல முடியாது. நான் ஒரு சில வாரங்கள் சொதப்பிருக்கேன். ஆனா நிக்கில் அப்படி இல்லை. ஒரு வாரமும் அவரை பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத போராடி இருக்காரு. அவருக்கு இந்த டைட்டில் போனதுக்கு அவர் டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான். மற்றபடி வந்து நீங்க டைட்டில் வந்திருக்கலாம், உங்களுக்கு பதிலாக அவருக்கு மாத்தி கொடுத்துட்டாங்க, கடைசி நேரத்தில் ரிசல்ட்டை மாத்திட்டாங்க அப்படின்னு பரவக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நான் ஒன்னேன்னு சொல்லிக்கிறேன். எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லாம் கிடைச்சிடாது. நமக்கு வெற்றி அப்படின்னு தள்ளி போகுதுன்னா மிகப்பெரிய வெற்றி காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நான் செகண்ட் ரன்னரப்பா வந்து பெரிய விஷயமா பார்க்குறேன். பரிசு தொகை 2வது விஷயம். ஃபினாலே மேடை ஏறி பாடணும் அப்படிங்கிறது என்னோட மிகப்பெரிய கனவா இருந்துச்சு. கடந்த பல வாரங்களாக நான் போட்ட உழைப்புக்கு ஃபினாலே மேறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுல அதுதான் நான் செஞ்ச உழைப்புக்கான வெற்றி. மற்றபடி டைட்டில் கிடைக்குது, ரன்னரப்பா வந்திருக்கேன், அதெல்லாம் 2வது தான். ஃபினாலே மேடை ஏறின எல்லா போட்டியாளர்களும் டைட்டிலுக்கு டிசர்விங்கான கண்டஸ்டன்ட் தான். அதுல எங்களோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய நிக்கிலுக்கு இந்த டைட்டில் போனது நான் ரொம்ப பெருமையா பார்க்குறேன். எங்க டீம்ல ஒரு ஆள் டைட்டில் வாங்கியிருக்காரு அப்படிங்கும் போது எனக்கு சந்தோஷம் தான். அவரோட இசை பயணம் வெற்றி அடைகிறதுக்கு என் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி இப்ப சூப்பர் சிங்கர் சீசன் 11ஓட ரன்னர் அப்பா வந்திருக்கக்கூடிய சரண் ராஜா எமோஷனலா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு.